Please subscribe Sadhguru Sai Creations. இந்த பக்கத்து வீட்டில் கேன்சர், அவங்களுக்கு ஆனல் கேன்சர், அவங்களுக்கு மரபணு புற்றுநோய், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் கேன்சர், இப்படி சொல்ல நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா முதல்ல நம்ம தூங்குற ரூமில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும், ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கணும். கர்மா கழிக்கும் பொழுது பாசிட்டிவ்க்கு மாறும். அப்போ மாறும்போது ஃப்ரீக்வன்சி மாறுது. ஃப்ரீக்வன்சி மாறினா டிசீஸ் மாறுது. இந்த இதை எப்படி பண்ணிக்கலாம்? வராமல் தடுப்பதற்கும் வந்தவங்க இப்போ ஒரு வேளை கேன்சர் பேஷண்ட் இருக்குன்னா அந்த ரூமை என்னென்னலாம் பண்ணலாம்? உடம்பு ஃபுல்லாக விசிறி விட்டு போங்க, திருஷ்டி இருக்காது, நெகட்டிவிட்டி இருக்காது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியே வேறு. என்னை ஆட்கொண்டிருக்கும், என்னை பிடித்து கொண்டிருக்கும் தீராத வியாதியாக இந்த வியாதி என்னை விட்டு போக வேண்டும், நான் பரிசுத்தமாக வேண்டும், நான் நல்லா இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் கிடைக்காத பட்சத்தில் அரச மரம் ஓகே, அரச மரத்துக்குலாம் ஆலமரம் ஓகே. ஆலம் விழுத பிடிச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சால் கூட இது நடக்கும். கெட்ட கனவு இருக்காது, பெட் ஸ்வெட் குழந்தைங்க பண்ணுவாங்களே அது இருக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தூக்கி விட்டுடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் கேட்டால் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்சதுனால என்னென்ன வியாதிகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெரும் வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சரை பற்றியே நான் சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் கேன்சர் அப்படின்ற விஷயம் நிறையா கேள்விப்படுவீங்க. முன்னால் ரொம்ப தூரத்தில் சுகராக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா யாருக்கோ சுகர், இன்றைக்கெலாம் வீட்டில் எனக்கு இருக்குது கேஷுவலாக. இந்த பக்கத்து வீட்டில் கேன்சர், அவங்களுக்கு ஆனல் கேன்சர், அவங்களுக்கு மரபணு புற்றுநோய், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் கேன்சர், இப்படி சொல்ல எங்கேயோ என்னமோ இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வன்சி. நம்ம படுக்கிற இடம்தான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரணம். கர்மா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேன்சர். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தொட்டு அந்த ஃபேமிலி ட்ரெடிஷனில் வரக்கூடிய அப்பா அம்மா தாத்தா யாருக்காவது இருந்துச்சுன்னா அது கனெக்டிவிட்டி. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம், சாப்பிட்ற சாப்பாடு தப்பான சாப்பாடு. இந்த நாளில் எதுன்னு பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய முக்கியமாக தூங்கும் இடம், அதாவது வீடோட ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி நம்ம படுக்கிற இடம்னு ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம படுக்கும் போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கன்ஸுமே ஒரு ஸ்லோவில் இருந்து பொறுமையாக ரிதமாக இருக்கும். அந்த நேரத்தில் பதமான விஷயங்கள் நம்மளை வந்து தாக்கும். எது பதமாக இல்லை நம்மளை கொல்லக்கூடிய விஷயமா? இந்த ஃப்ரீக்வன்சி ரிசர்ச் பார்த்திங்கன்னா பெரிய கதை. அதை சொன்னோம்னா நிறைய போகும். அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வெப்பம், உடம்புக்கு தேவையானது வெப்பம். அந்த வெப்பம் நல்ல வெப்பமாக மீன்ஸ் நல்ல சூடாக கெட்ட சூடாக சொல்லுவாங்க இல்லையா? நம்ம உடம்புல சூடு இருக்குது, அதனால் அந்த சூடு வந்து கெட்ட சூடு அப்படிம்பாங்க. மீன்ஸ் வாயுவில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ர வாயு அப்படிம்பாங்க. வாயுவில் ருத்ர வாயுனா நமக்கு ஆகாது, ரொம்ப அதிகமாக ப்ரெஷர், அளவுக்கு அதிகமான விஷயம். ஸோ அதை இப்படி கூட எடுத்துக்கலாம், ரெட் மைனஸ் வேவ் அப்படின்னு சொல்லலாம். வேவ் அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா ரிதமாக இருந்துச்சுன்னா சூப்பர். அது வந்து ஆங்கிளாக போணுச்சுன்னா ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் காட்டக்கூடிய ஒன்று. இது படுக்கிறதுலேருந்து சரி, எனக்கு இப்போ இந்த டைரெக்ஷனில் படுத்தா நல்லது, இந்த டைரெக்ஷன் வந்து வாஸ்து. ஆனால் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸில் வரக்கூடிய பிரச்சனை. அப்போ தூங்குற இடம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, ஃப்ரீக்வன்சியாக இருக்குது, அது என்ன பண்ணலாம்? நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா முதல்ல நம்ம தூங்குற ரூமில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும், ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கணும், கிறிஸ்டலில் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பரம்பரையாக வர விஷயங்களும் எங்கே வருது, அப்புறம் கர்மிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைபு. அந்த வைபு வந்து நெகட்டிவில் இருக்கும்போது நம்ம சேர்த்து வச்ச கர்மா வந்து எங்கே நம்ம கோயில் குளங்கள் ஏதாவது விஷயங்கள் இந்த கர்மா கழிக்கும் பொழுது பாசிட்டிவ்க்கு மாறும். அப்போ மாறும்போது ஃப்ரீக்வன்சி மாறுது. ஃப்ரீக்வன்சி மாறினா டிசீஸ் மாறுது. ஸோ இதை ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நம்மளுடைய வாழும் இடம் எப்பொழுதுமே கிறிஸ்டல் பேஸில் இருந்துச்சுன்னா சூப்பர். அதேமாதிரி ஹெர்பல் பேஸில் இருந்தால் சூப்பர். அப்போது நம்ம வந்து சாக்கடையிலேருந்து பூக்கடைக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு பாலம் கிடைக்கும். ஸோ அதான் சொல்ல வரேன். நம்ம படுக்கிற இடம் நம்ம 4 விதமாக நம்ம சொன்னாலும் நம்ம படுக்கிற இடத்துலேருந்து தான் வியாதிகள் தோன்றுகிறது, கெட்ட கனவு உருவாகுதுன்னு ஆரம்பிக்கும் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வராமல் படுத்துட்ருப்பாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் இருக்கும். ஸோ இந்தமாதிரி ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா தூங்கும் போது சரியான தூக்கமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சிம்டம்ஸ்லாம் ஒன்றா காட்டும். அதேமாரி அடிக்கடி நான் வந்து பயந்து ஏந்திருக்கிறேன். இது எல்லாமே ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸோடைய நம்ம மூளையோட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேவ் லென்த்து மைனஸில் இருக்கும்போது, சரிங்களா? ஸோ இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், நம்மளுடைய மெட்டபாலிசத்தை கீழே இறக்குனுச்சுனாக்கா எல்லார் உடம்புலையும் கேன்சருங்கிற ஒரு செல் இருக்குது, சுகருங்கிற ஒரு செல் இருக்குது, தைராய்டுங்கிற ஒரு செல் இருக்குது. அது எப்போ வந்து ஹைப்பராக மாறுதோ அதை பொறுத்து தான் மெட்டபாலிசம் ஒன்று காலியாகும் பொழுது கேன்சர் தலை தூக்குகிறது. எந்த பார்ட்டு வீக்காக இருக்கோ அந்த பார்ட்டுக்கு கேன்சர் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம். இந்த இதை எப்படி பண்ணிக்கலாம்? வராமல் தடுப்பதற்கும் வந்தவங்க இப்போ ஒரு வேளை கேன்சர் பேஷண்ட் இருக்குன்னா அந்த ரூமை என்னென்னலாம் பண்ணலாம்? ஸோ இது இல்லாமல் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வன்னி மரம் வந்து பார்த்திங்கனாக்கா சகல வியாதிகளையும் விரட்டும் சக்தி உண்டு. அதேமாதிரி மயில் தோகைக்கு உண்டு. எப்பொழுதுமே மயில் தொகை வந்து விசிறி கிடைக்குதுன்னா எடுத்து நீங்கள் விசிறிக்கிட்டே இருங்க. சும்மா ஜஸ்ட்டு காலையில் எழுந்திரிக்கிறீங்களா நல்லா விசிறுங்க, உடம்பு ஃபுல்லாக விசிறி விட்டு போங்க, திருஷ்டி இருக்காது, நெகட்டிவிட்டி இருக்காது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியே வேறு.
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம படும்பொழுது நம்மளுடைய சக்கராஸ்லாம் ஃப்ரெஷ் ஆகும். குழந்தைங்களுக்கு விசிறிச்சுட்டு பாருங்கள், ஜுரம் இருக்காது, பயந்தெல்லாம் ஓடிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா தர்காலெலாம் மயில் தொகை வச்சு நம்ம மேலே தட்டுவாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம், யாரா வந்து தலையில் வச்சு தட்டுறான்னு, இதெல்லாம் என்ன நடக்க போகுது? இல்லை, மிகப்பெரிய சக்தி. அந்த செய்கிறவங்களுடைய எனர்ஜி, ஃபோக்கஸ், இதை போட்டால் அது நல்லாதாகுன்ற ஒரு அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய அந்த ப்ரேயர்ஸ், இதெல்லாம் செய்கிற அந்த அது ஒரு டிஷான்ற மாதிரி பாஸ் ஆகக்கூடும். ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுகோல் இருக்கு இல்லையா, அதுவே சக்தியை வாய்ந்தது தான். நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சிரிப்பீங்க. ஆனால் அது எது தென்னை ஓலையிலேருந்து வருது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு மகிழ் தொகை மாதிரி தான். அந்த ஈக்கில் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உண்மையிலேயே ஏதாவது பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, மன ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது சேர்ந்த விளக்க மற்ற தலையில் 3 தட்டு தட்டுவாங்க. காரணம் என்னென்னா, செய்கிறவங்களுடைய சக்தி பாதி, அந்த ஈக்காங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துக்குள்ள அவ்வளோ காற்று வரதுக்கு காரணம் நான் விசிறும்பொழுது பெரிய ஒரு காற்றும் வரும். ஆனால் அதோடைய எலக்ட்ரான் ஃபீல்ட் பாசிட்டிவாக வரும். அதனால தான் பனை ஓலை, பனங்குடுக்கை, பனை விஷயம், பனைமரம், தென்னை மரம், தேங்காய் எல்லாம் பூஜைக்குரியதாக வச்சாங்க. காரணம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ மயில் தொகைக்கு வரேன். மயில் தொகை வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான். ஸோ அதே ஈக்குவல் தான் வன்னி மரம். பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் இருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் போயிட்டு சிவன் கோயிலில் அந்த மரத்தை அப்படி கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி நெத்தியை வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி இந்த பதிவு சொல்லுவேன், இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தில் சொல்லுவேன், வன்னி மரத்தில் நெத்தியை வச்சுக்கோங்க. என்னை ஆட்கொண்டிருக்கும், என்னை பிடித்து கொண்டிருக்கும் தீராத வியாதியாக இந்த வியாதி என்னை விட்டு போக வேண்டும், நான் பரிசுத்தமாக வேண்டும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செய்கிற மெடிசன் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். கர்மா ரிலீஸ் ஆகும். பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புல வர ஆரம்பிச்சிடும், மைனஸ் ஓடி போயிடும். மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. யூனிவர்சல் கனெக்ஷன். அரச மரக்கும் உண்டு, ஆலமரத்துக்கு உண்டு. இந்த 3க்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லாத்துக்கும் சரி டாப் சூப்பர்னு பார்த்தீங்கன்னாக்கா வன்னி மரம். இந்த வன்னிக்கு பெரிய சக்தி உண்டு. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்போல்லாம் போகிறீங்களோ வன்னி மரத்தை நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணுன்னா, உங்கள்கிட்ட கூடியதை வாங்கி வெளியிட்டு விடும். பாசிட்டிவ் மட்டும் உள்ளே கொடுக்கும், சக்தியை கொடுக்கும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸு அது. அப்போ வன்னி கட்டைகள் கிடச்சிச்சின்னா வாங்கி வைங்க. வன்னி தலைகள் வாங்கிச்சின்னா ஒரு பாலித்தீன்லையோ இல்லை இன்னும் டப்பாலையோ போட்டு நம்மளோட பெட்ரூமில் வைக்கலாம். கிறிஸ்டல்ஸ், ஒயிட் கிறிஸ்டல்ஸ், எந்த கிறிஸ்டலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கு கீழே வைங்க. நானே அடிக்கடி ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், கிறிஸ்டல்ஸில் வந்து எந்த அளவுக்கு நம்ம பெட்டுக்கு கீழே வைக்கிறோம், இல்லைன்னா 4 ரூம்லேயும் வைக்கிறோம், இல்லைனா பிரமிட்ஸ் வைங்க. ஸோ எப்பொழுதும் அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை உடச்சி விட்டுடும். அது இல்லாமல் இருந்தாலேயே நம்மளுடைய அந்த வேவ் லென்த் இருக்குது பார்த்திங்கன்னா, அது பேர் அந்த காலத்தில் அழகாக சொல்லுவாங்க நில ஓட்டம். இந்த நில ஓட்டம் வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லை மைனஸாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% இப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் வச்சுருக்கிறதுனால மைனஸில் தான் இருக்கும். பக்கத்தில் ஒரு தெருவுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃபோன் டவர்ஸ் இருக்குது, மைனஸில் தான் இருக்கும். ஸோ கிறிஸ்டல்ஸ் மட்டுமே உங்களை பாதுகாக்கும். அதனால் நீங்கள் கிறிஸ்டல்ஸ் எந்த அளவுக்கு பெட்ரூம்லேயும் ஹால்லையும் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா. அதுக்குன்னு லாரி ஃபுல்லாக கொண்டு வந்து உள்ளே கொட்டிடக்கூடாது. அந்த படிகார கல்லுக்கு அந்த ஒரு சக்தி உண்டு. எப்பொழுதுமே படிகாரக்கல்ல பெட்டுக்கு கீழே 4 பக்கம் வைங்க. பெட் இருக்குன்னா 1 கீழே வைங்க, இல்லை 4 கல் வைங்க. சூப்பர். வன்னி மர குச்சி, ஆலமர குச்சி, அதே மாதிரி அரச மர குச்சி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ரூம் அழகாக டிசைன் பண்ணி கூட வைங்க, கொச்சு வைக்காமல. இல்லைனா ஒரு ஃப்ளவர் வாஷ்குள்ளே போட்டு வைங்க. ஸோ அது ஹாலில் கூட வைக்கலாம், பெட்ரூம்லேயே வைக்கலாம், படிக்கிற ரூம் வைக்கலாம், ஆன்மீக ரூமில் வைக்கலாம். ஆக வீடாக இருக்க வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த 3 குச்சியும் வைக்கலாம், தனித்தனியாக வைக்கலாம். கிறிஸ்டல்ஸ் வச்சுக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் வன்னி மரத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அதை வச்சுக்கோங்க. சில பேருக்கு இன்னொரு டவுட் வரும், இப்படி நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க, நிறைய பேர் வந்து அதை வந்து கை வைக்கிறாங்க, அந்த மரம் நெகட்டிவிட்டி ஆகிடாதா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்போ நீங்கள் அதை வைக்கிறீங்களோ உங்களை எடுத்து அது மரம் வந்து யூனிவர்சலுக்கு போயிடும். அது உண்மையிலேயே அதை வச்சு தக்க வச்சுக்கிறதே கிடையாது. அது எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருந்து கொண்டே இருக்கும். சில பேர் கேட்பாங்க சொல்லலையா, அது எல்லாருமே அப்படி பண்ணாக்கா அது வந்து அந்த மரத்தில் அப்படின்னு சொல்லி நான் போய் அது எனக்குள்ள வந்துடாதா? உங்கள்கிட்ட கூட நெகட்டிவ் எடுத்து அதை பாசிட்டிவாக மாற்றுறது மட்டும்தான் அது குணம். அதனால் அதை பற்றியே கவலைப்படாதீங்க. மரத்தோடைய குணாதிசயங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனித இயக்கத்தை விட பல மடங்கில் 10,000 மடங்கு யூனிவர்சல் அதோட யூனிக் இருக்குது. வாங்கி வெளியிடும், அவ்வளோதான். உடனே செகண்டில் உடம்பு பார்த்திங்கன்னா அது எப்பொழுதுமே பரிசுத்தமாக, பியூரிட்டியாக, ஆல்மைட்டியாக எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பயப்படாதீங்க. வன்னி மரத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்ட வியாதியையும் அதுமாதிரி இந்த மாதிரியான பெரிய வியாதியெல்லாம் நம்ம வந்து நெத்தி இல்லைன்னா முடிஞ்சால் ஹக் பண்ணுங்க. நீங்கள் குட்டியூண்டு மரமாக இருந்தாலும் சரி, ஒரு கைப்பிடி வந்தால் அப்படி பிடிச்சிட்டு கூட நெத்தியை மட்டும் வைக்க மறைக்காதீங்க. அதே மாதிரி கோயில்களுக்கு போகிறீங்க, அந்த கொடி மரத்தை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஈக்குவல் அந்த காப்பரில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கொடி மரம், அதையும் பிடிக்கும். அந்த நெத்தியை வந்து அந்த கொடி மரத்தில் வச்சு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அதுக்கும் அந்த கொடி மரமே அதே விஷயம், அதுவும் டிஷான்ட்ன மாதிரி தான். கொடி மரம் மிஸ் பண்ணாதீங்க, வன்னி மரம் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைக்காத பட்சத்தில் அரச மரம் ஓகே, அரச மரத்துக்குலாம் ஆலமரம் ஓகே. ஆலம் விழுத பிடிச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சால் கூட இது நடக்கும். இதெல்லாம் தாண்டி கிறிஸ்டல்ஸ், ஒயிட் கிறிஸ்டல்ஸ், அதேமாதிரி அமித்திஸ்ட் ஸ்டோன்ஸு, இதுமாதிரி என்னென்னலாம் கிறிஸ்டல்ஸ், இந்த கலர்லாம் கிடையாது. எந்த கலர் வைத்தாலும், எந்த ஸ்டோன் வச்சாலும் கிறிஸ்டல்ஸ் பெட்ரூம்க்கு அடியில் வச்சு பாருங்கள். அது வந்து டிஷாண்ட் அப்படி ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது, கெட்ட கனவு இருக்காது, பெட்ஸ்வெட் குழந்தைங்க பண்ணுவாங்களே அது இருக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தூக்கி விட்டுடும். இப்படி இருக்கணும் ஒரு பெட்ரூம். இதுதான் வாஸ்து கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம். இது கேன்சர் மட்டும் இல்லை, எந்த வியாதிக்கும் பண்ணலாம். பயந்தவங்க, ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு
எல்லோரும் இதை மட்டும் பண்ணி பாருங்களேன், பெரிய செலவே இருக்காது. நம்மளோட முயற்சியும் நம்மளோட சரணாகதியும் நம்பிக்கையும் மட்டும்தான். இதை செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.